Hi, welcome back to my channel. JP Group of Companies ஓட flagship company JP Associate கம்பெனியோட ஷேரை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து டீல் செய்ய போகிறாங்க. இது சம்பந்தமான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ஜூன் 18, 2026லேருந்து ஜேபி அசோசியேட்டோட ஸ்டாக்கை என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்தும் டீல் செய்ய போகிறாங்க. இதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஹைலி டெப்ரிடன் கம்பெனி, ப்ளஸ் இந்த கம்பெனியால் ப்ராஃபிட்டபுளாக பிஸ்னஸை ரன் பண்ண முடியல. ஸோ இவங்க கிரெடிட்டார்கிட்ட இருந்து வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத காரணத்தினால இவங்க பேங்க்ரப்சியை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்காக என்சிஎல்டி அப்ரோச் பண்ணி கார்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதில் இந்த ரெசல்யூஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக 17th March 2026 அன்னைக்கு என்சிஎல்டி இந்த கம்பெனியோட இன்சால்வன்சியோட ஃப்ரேம் ஒர்க்குக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. ஸோ 17ஆம் தேதி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆச்சு. ஸோ 18ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ட்ரேட் ஆகாமல் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ஸ்டாக்கை டீல் செய்யணும். ஸோ இது 18 ஜூன் 2026 இந்த கம்பெனியோட ஸ்டாக்கை ஃபைனலி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து டீல் செய்ய போகிறாங்க. இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 6.48 லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 6.4 லட்சம் பேர் வந்து ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. இது போக இந்த கம்பெனியில் ஐசிஐசி பேங்க் 8% ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. ஸோ ஐசிஐசி பேங்க் வந்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மாதிரி காசு கொடுத்து இந்த ஷேரை வாங்கல. ஏன்னா ஐசிஐசி பேங்க் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ்க்கு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் லெண்டராக இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஆஸ் பார்ட் ஆஃப் டெப்ட் ரிகவரி இந்த கம்பெனியோட ஷேர் 8% அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து 18ஆம் தேதி ஜூன் அன்னைக்கு டீலிஸ் ஆயிடுச்சுன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைசா கூட கிடைக்காது. ஏன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சார்ட்டை பாருங்க. கம்பெனி இன்சால்வன்சி அறிவிச்சு அதோட ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனியோட அசட்டை லிக்விடேட் பண்ணுவாங்க, அதாவது சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனியை யார் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்களோ அவங்க அந்த கம்பெனியோட அசட்ஸை காசு கொடுத்து வாங்கிப்பாங்க. ஸோ அப்படி வர காசை ஃபர்ஸ்ட் யாருக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சால்வன்சி ப்ராசஸை எடுத்து நடத்துகிற என்சிஎல்டிக்கு போகும். ஸோ அவங்க இந்த இன்சால்வன்சி ரெசல்யூஷன் காஸ்ட் ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த காஸ்ட்டை இதுலேருந்து எடுத்துப்பாங்க அவங்க. அதுபோக இந்த கம்பெனிக்கு கடன் கொடுத்த செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ், அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் போகும். அதுபோக இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் அண்ட் அதர் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேலரி, பெண்டிங் சேலரி ஏதாச்சும் அதுக்கு எடுத்துப்பாங்க. அதுபோக வந்து பிஎஃப் ஏதாச்சும் கொடுக்கணுமா அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காசுலேருந்து கொடுத்துப்பாங்க. ப்ளஸ் கவர்மெண்ட்டுக்கு இந்த கம்பெனி ஏதாச்சும் டேக்ஸ் கட்டணும், ஏதாவது டியூ எல்லாம் கட்டாக இருந்ததுன்னா அது இந்த கம்பெனியோட அசட்டை லிக்விடேட் பண்ண காசுலேருந்து எடுத்து கொடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு காசு கொடுத்துப்பாங்க. ஃபைனலி இவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்தது போக ஏதாச்சும் மிச்சம் மீதி இருந்ததுன்னா அது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கொடுப்பாங்க. இல்லாட்டி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கவே மாட்டாங்க. மோஸ்ட்லி இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் தி இன்சால்வன்சி கேசஸில் காசு போனதா சரித்திரமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, இந்த ஜேபி அசோசியேட்ஸை இன்சால்வன்சியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட சொத்தை விற்று வர காசை இவங்களுக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு கூட முழுசாக அடைக்க முடியலைங்கிறதா இப்போ சிச்சுவேஷனாக இருக்குது. ஸோ அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் நம்மள மாதிரி ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பைசா கூட போகாது. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குறது மூலமாக நம்ம கம்பெனியை ஓன் பண்ணுறதா நம்ம நினச்சிக்கிட்டா கூட இன்சால்வன்சி ப்ராசஸ்ன்னு வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் கடைசியாக காசு கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் காசுங்கிறதே போகாது. இப்படி இந்த கம்பெனி இன்சால்வன்சி அளவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸ்னஸில் கடன்கிறது அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. ப்ளஸ் ப்ராஃபிட்டபிளாக ரன் பண்ணுற கம்பெனியும் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த கம்பெனியோட குவார்டர்லி அண்ட் ஆனுவல் ரிசல்ட்ஸ் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். லாஸ்ட் 10 to 12 குவார்ட்டர்ஸாக பார்த்தீங்கன்னா எல்லா குவார்ட்டர்லேயும் அவங்க நெகட்டிவாக தான் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 குவார்ட்டர்லேருந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுங்கிறதே வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. இதே மாதிரி ஆனுவல் ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 1000 கோடி, 1500 கோடி, 2000 கோடின்னு சொல்லி லாஸ்ட் தான் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட பிஸ்னஸை சரியாக நடத்த முடியாத காரணத்தினாலையும், ப்ராஃபிட்டபுளாக பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாத காரணத்தினாலையும், ப்ளஸ் அவங்க வாங்கின கடன்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்த காரணத்தினால தான் வேற வழி இல்லாமல் அவங்க பேங்க்ரப்சி அறிவிச்சாங்க கம்பெனி. ஸோ கம்பெனியோட சொத்துக்கள்லாம் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதானி குரூப் தான். ஸோ அதானி குரூப் கிட்டத்தட்ட 14,535 கோடி ரூபா கொடுத்து இந்த இன்சால்வன்ஸ் ஆகிற கம்பெனியை வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்காக அறிவிப்பு வந்துட்டு 17th March 2026 அன்னைக்கு என்சிஎல்டி அறிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த கேஸுங்கிறது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 years நடந்திருக்கு. இந்தியாவில் ஒரு இன்சால்வன்சி ரிலேட்டடான கேஸ் ஆல்மோஸ்ட் 2 years நடந்திருக்குன்னா அது இந்த கேஸ் தான். அது மட்டும் கிடையாது, இப்படி அதிகமான காசு கொடுத்து ஒரு இன்சால்வெண்ட் ஆகிற கம்பெனியோட சொத்துக்களை வாங்கினதும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதுதான் முதல் தடவையாக இருக்குது. இதுதான் ஹையஸ்ட் வேல்யூவேஷனாகவும் இருக்குது.
ஸோ அப்படி அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இவங்ககிட்ட இருந்து வாங்கின அசட்ஸ் எல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேபி கிரீன்ஸுங்கிற ஒரு அசட் வாங்கியிருக்காங்க. இது வந்துட்டு ஃப்ளாக்ஷிப் ரியல் எஸ்டேட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டட் அசட். அதுபோக ஜேபி இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் சிட்டின்னு ஒன்று வாங்கியிருக்காங்க. இங்கே வந்து மேஜர் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் அதர் கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். அதுபோக ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லி பல்வேறு பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ இதில் அவங்களோட ரியல் எஸ்டேட் சம்மந்தமான அசட்ஸ் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான அசட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வாங்கியிருக்காங்க. ஃபைனலி நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த இன்சால்வன்சியிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் வந்துட்டு ஹை லீவரேஜில் ரன் பண்ணுறாங்களோ, அதாவது அதிக கடன் வாங்கி பிஸ்னஸை ரன் பண்ணுற கம்பெனியோட ஸ்டாக்ஸில் என்றைக்குமே நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த கம்பெனியோட டெப்ட் எவ்வளோ இருக்குது, அவங்களோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது, அவங்களோட ஃபினான்ஷியல் எப்படி இருக்குங்கிறத நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும் எவ்ரி நவ் அண்ட் தென். நீங்கள் எந்த ஒரு கம்பெனியோட ஷேர் வச்சுருந்தீங்கனாலும் சரி, அந்த கம்பெனி சிஇஆர்பி ரிலேட்டடாக என்சிஎல்டியை அப்ரோச் பண்ணுறாங்கன்னு சொல்லிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்ததுனாலே அப்பயே அந்த கம்பெனியோட ஷேரை விற்றுட்டு வெளில வர்றது ரொம்ப நல்லது. ஒன்ஸ் இன்சால்வன்சி ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சு அந்த கம்பெனியோட அசட்ஸை விற்று அந்த கம்பெனி வேற ஒருத்தங்க கைக்கு போச்சுன்னா, நீங்கள் அது வரைக்கும் அந்த கம்பெனியோட ஷேரை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைசா கூட கைக்கு திரும்ப வராது. ஃபைனலி ஒரு ஷேரோட ப்ரைஸு கம்மி விலையில் ட்ரேட் ஆகுதுங்கிற காரணத்தினாலே அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. விலைக்கு ஒரு ஷேர் வந்து ரொம்ப சீப்பாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா கவனிக்காத விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு ஷேர் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வந்து ஃபினான்ஷியல்ஸ் பார்க்குறீங்களோ, அதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குறீங்களோ, அதே போக இந்த கம்பெனி வந்துட்டு என்சிஎல்டி அப்ரோச் பண்ணியிருக்காங்களா, இன்சால்வன்சி ரிலேட்டடாக அப்ரோச் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அந்த மாதிரி நியூஸ் எதுவும் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வச்சுருக்கிற ஷேர் சேஃப். அந்த மாதிரி ஷேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என்சிஎல்டியை இந்த கம்பெனி அப்ரோச் பண்ணது ஜூன் 2024. பட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 17, 2026 வரைக்கும் அந்த ஷேர் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. இருந்தாலும் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கம்பெனியோட ஷேரை நிறையா பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ அத்தனை பேரும் அவங்க இந்த கம்பெனியில் போட்ட பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைஃபர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த கம்பெனியோட ஷேரை வச்சுருந்தீங்கனாலும் சரி, இந்த கம்பெனிக்கு இந்த மாதிரியான விஷயத்திலலாம் வந்து என்சிஎல்டி அப்ரோச் பண்ணியிருக்காங்களான்னு இன்டர்நெட்டில் தேடி பார்க்குறது ரொம்ப நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவில் நான் என்னென்ன விஷயம்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சனோ அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.